பொன் குழந்தை பிறந்திருக்காங்க. முதலாளி அம்மா, பொன் குழந்தை. வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமி பிறந்திருக்கா. இந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கு இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இந்த குழந்தை பார்க்க என்னோட மருமக மாதிரியே இருக்கு பாஸ்கர். இந்த மூக்கும் இந்த மொழியும் பார்க்க அப்படியே தான் இருக்கு. பிறந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள முகஜாடியை கண்டுபிடிக்கிறீங்களா? வேணும்னா நீயே பாருடா. என்னடா பார்த்துட்டே இருக்க? குழந்தைய தூக்கு. திரும்பவும் நம்ம நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிக்கு மறுவாழ்வு வந்த மாதிரி இருக்குடா. எல்லா கிரகங்களும் நம்ம நேரத்துக்கு ஏத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குடா. சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்ச மாதிரியே இருக்கு. சரி மித்ரா, மத்ததெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் பேசலாம், சரியா? வச்சிடுறேன். என்னாச்சு மித்ரா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நம்ம ஷேர்ஸ் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு மாம். அந்த பிரவீன் மிட்டல் நம்ம வழிக்கு வந்துட்டான். நம்ம ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா? ரொம்ப சந்தோஷம் மித்ரா. லக்ஷ்மி தேவி இவங்க வீட்ல பிறந்திருக்கா, ஆனா அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார், அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. நான் வந்து பார்க்கலாமா? இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிடுறேன். அப்பா வந்தா போதும். ஏய் ஸ்வப்னா, டாக்டர் கூப்பிடுறாங்க, வா. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பார்க்க உள்ள வருவாங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. எதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம நான் அவங்க கூட போயிட்டேன்னா அப்புறம் மனிஷா அத்தை மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. நந்தன் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடும். நான் இப்ப இந்த இடத்துல இருக்க கூடாது, கிளம்பியே ஆகணும். என் பையனை கூட்டிட்டு நான் இங்கிருந்து போயே ஆகணும். உன் சொந்த தங்கச்சி கிடையாதா? ஆமா சார். அப்ப அந்த பொண்ணு யாரு? ஒரு ஆக்சிடென்ட்ல எதிர்பாராம என் மனைவி அவ காப்பாத்தினா. அவளை காப்பாத்தும் போது இந்த பொண்ணுக்கு அடிபட்டு கோமால போயிட்டா. அதனாலதான் அவளை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். அவ அனாதை ஆயிடக்கூடாதுன்னு நானும் என் மனைவியும் அவளை பார்த்துக்கிட்டோம் மேடம். அவளுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பா, வெளியே சொல்லவே மாட்டா. இப்ப கூட பாவம், அவளுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ என்னமோ. சரி, ஆனா இப்போ இந்த குழந்தைய என்ன செய்யறது? இந்த குழந்தை என் கூட இருப்பாமா. என்ன சொல்லிட்டு இருக்க மித்ரா? இந்த குழந்தை எப்படி உன்கிட்டயே இருப்பா? இந்த குழந்தைக்கு தாய் இல்ல, அதுக்காக இந்த குழந்தைய அனாதையா விட முடியாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. ஒரு அனாதைக்கு பிறந்த இன்னொரு அனாதை. அந்த குழந்தைய நீ எப்படி கூட்டிட்டு போவ? அங்க இருந்து நீங்க வரும்போது உங்க கூட உன்னை கொண்டு வர போறீங்க. ஜோசியர் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான் போல இருக்கு.
எங்களோட வரப்போறது இந்த குழந்தை தான் போல இருக்கு. அப்படின்னா இது அந்த கடவுளோட முடிவு. அந்த குழந்தைய நம்ம கூட கூட்டிட்டு போகணுன்ற எண்ணத்தை நீ இதோட விட்டுறதுதான் நல்லது. அந்த குழந்தைய நம்ம தான் கூட்டிட்டு போக போறோம். கண்ணா, எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தான் கொடுக்கணும்னு அவ ஆசைப்படுவா. கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைப்பா. ஆனா உன்னோட வாழ்க்கையில அப்பா இல்லைங்கிற குறைய உனக்கு நான் பரிசா கொடுக்கறேன். அப்பா இல்லாத உலகத்தை உனக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். நாளைக்கு நீ அப்பா எங்கன்னு கேட்டேன்னா அந்த கேள்விக்கு என்னால என்னைக்குமே பதில் சொல்ல முடியாது கண்ணா. நான் இப்ப எடுத்திருக்க இந்த முடிவு நம்மளோட வாழ்க்கைய எந்த பக்கம் கொண்டு போக போகுது, எந்த வித பாதையில நம்மளோட பயணம் இருக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எந்த வித தடைகள் வந்தாலும் சரி, நீ அதை எதிர்த்து போராட தயாரா இருக்கணும்டா. நந்தன் குடும்பத்துக்குன்னே இந்த ஊர்ல மரியாதை இருக்கு, கௌரவமும் இருக்கு. அதே மாதிரி இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் மரியாதை கௌரவம் இருக்கு. இப்படி காத்துல ஊசல் ஆடிக்கிட்டு இருக்க இந்த அருந்து போன காத்தாடிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அலங்கரிக்கிறேன்னு சொன்னா யார் ஒத்துப்பாங்க? இப்ப இந்த குழந்தை வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சித்தி? இப்பதான் சொன்னல, சொந்தக்காரங்களுக்கும் யாரும் தெரியாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எந்த வித பந்தமும் இல்லாதவங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அப்ப சரி, இந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா நமக்கும் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பந்தம் இருக்கணும், சரிதானே? ம், இன்னில இருந்து இவ என்னோட பொண்ணு. என்ன பேசிட்டு இருக்க மித்ரா? வழியில புடிச்ச இந்த தரித்திரத்தை வழியிலேயே விட்டுட்டு வர வேண்டிதானே? இப்ப வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வர நினைக்கிற? நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? எல்லாம் நான் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் புரியணும்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன்.